கதாநாயகன் நான் நடிக்கலான் இருந்தேன், போராமண்டத்தில் வேணாண்டான்னு சொன்னேன். நம்ம சீனிவாசன் ஒரு பவர் ஸ்டார், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பேசும்போது அவனேன்னு சொன்ன உடனே போட்டுறாதீங்க, பற்றியா அவனேன்னு சொல்கிறாருன்னு. டேன்னு சொன்னால் அன்பு இருக்குன்னு அர்த்தம், அண்ணன் சொன்னால் தூரமாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்ரீனிவாசன், நான் முதல்ல இதெல்லாம் அட்வைஸ் பண்ணேன். எப்பயுமே நல்லதுன்னு சொல்லும் போது மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த வெள்ளரிக்காய் தின்னுக்கிட்டே ஒருத்தன் கக்கூஸ் போயிட்டுருந்தான். ஏன்டா கக்கூஸ் போகிற, வெள்ளரிக்காய் தின்ற, ஏதாவது ஒன்று செய்யடானா, அது என் சொந்த வெள்ளரிக்கான்னு தொட்டு தின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அது மாதிரி தான் சில பேர். அதில் சீனிவாசன் ஒரு முக்கியமான ஆள். கமலா தேட்டரில் அவன் படம் போஸ்டர் இல்லாத இடம் கிடையாது. நான் சொல்லுவேன், எல்லாம் வேணாண்டா சொல்கிறேன்னு. பாக்கியராஜனை தப்பாக எடுத்துக்கூடாது. நான் கூட பாக்கியராஜன் கூட அட்வைஸ் பண்ண இந்த தகராறில். ஏன்னா எனக்கு பின்னாடி யூனியனுக்கு வந்தவர் தான் அண்ணன், கொஞ்சம் ஆக்டிவிட்டியில். ஆனால் அதுக்காக தான் சொன்னேன், அண்ணன் அப்படி இல்லைண்ணே, நம்மளே ஒரு புது ரூல் போடுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் டிவியில் அவர் பார்த்துருப்பாரு. அவரை கண்டித்து இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த யூனியனில் மட்டும் இருந்தால் எவ்வளோ நீங்கள் நம்ம நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் கஷ்டம் வரும். நன்றி கெட்ட பேருக்கு அதிகம் யூனியனில். நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணீங்க, எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கோவப்பட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க, நான் எழுதி கொடுத்துட்டு போக மாட்டேன், வாடா பாப்போன்னு தான் நிற்பேன் நான். அதுக்காக சொல்கிறேன். நான் கூட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ சீனிவாசனுக்குலாம் நான் எடுத்து சொன்னது எதுக்குன்னா, நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், சொல்லும் போது கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏடா கோபமாக சொல்கிறாரு, அந்த கோபத்தில் இருக்கும். அப்படியல்ல, நான் வந்து ஒரு பெரிய திமிருக்கு சொல்லலை, நான் ஈகோவில் சொல்லலை, என்னோடய தன்னம்பிக்கை அதை சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன், சீனிவாசன் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வேணாண்டா இதெல்லாம் எதுக்கிட பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் பண்ணு, ஆனால் காமெடி பண்ணுறான்னு சொன்னேன். அப்போ வந்து இல்லை நான் தான் ஹீரோ பண்ணுவேன். அடியே ஹீரோலாம் எவ்வளோ கஷ்டம் டீ கண்ணு. ஏன்னா எவ்வளோ பொய்யான வாழ்க்கை ஹீரோன்றது தெரியல அவனுக்கு. அது அவர் நினச்சிருப்பார் போல, படத்தில் பார்த்துட்டு அவ்வளோ பேர் அடிக்கிறாரு, இப்போ உண்மையாக தான் இருக்கும்னு ஓடிக்கிட்டே பாடுறாரு, மூச்சு வாங்காதோ அப்படிலாம் நினைப்பார் நினச்சி. அதுக்காக சீனிவாசன்கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போருந்து. அப்புறமா சீனிவாசனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு ஒன்று முதல்ல போய் நான் நின்னேன் சொன்னார்ல, உண்மை அது. எதுக்கு சொல்கிறேன்னா, யாருக்குமே பிரச்சனை வந்தால் முதல்ல போய் நிற்பேன். அதில் கெட்ட பேர் நல்ல பேர் வருது, அதெல்லாம் வேறு. நம்ம குடும்பம் இல்லையா சீனிவாசன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட நிறைய பேப்பர்லலாம் போடுறாங்க. தயவுசெய்து சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், இதயத்தால் ரொம்ப நல்லவர். அவர் ஏதோ அதை ஏமாற்றிட்டார், இவங்களை ஏமாற்றிட்டார். நீ ஏன்டா ஏமாந்தேன்னு திருப்பி யாராவது கேட்குறோமா? எங்கள் அப்பா நல்லா சொல்லுவார், ஏன்டா கடன் கொடுத்தேன்னு கேட்பார். இல்லைங்க அவன் இல்லைன்னு சொன்னான், அடிப்படையே ஒதுக்குதேடா, இல்லைன்னு சொன்னவனுக்கு ஏன்டா கொடுத்தேன்னு கேட்பார். அடிப்படையே உதைக்குதில்ல, இல்லைன்னு சொன்னவனுக்கு ஏன் கொடுக்கணும், அதை சொல்லுவார் அவர். அதைத்தான் நான் சீனிவாசன் விஷயத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் நினச்சிக்குவேன், என்னை பார்த்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி நின்ன டைமும் உண்டு சீனிவாசனுக்கு. நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. நான் எல்லோரையும் அனுசரிச்சுட்டு போகிறவன், என்னை திட்டுறவன், கொள்றவன், எவனாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் கவலைப்படுறதில்லை, ஏன்னா என்னுடைய லைன் வேறு. இந்த மனசில் இந்த அழுக்க வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. நான் தூக்கி போட்டுருவேன், போடாது. ஏன்னா என்னுடைய லெவல் கிடையாது. நான் போராடுறதுன்னா என்னுடைய லெவலுக்கு தான் போராடுவேன், என்னுடைய லெவல் கிடையாது. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கூட சகோதரர் விஷால் போய் பார்த்து ஃபோனில் பேசும்போது பேசுகிறேனே நான், என்னடா விஷாலோட போய் பேசலாம்னா என் லெவல் கிடையாது விஷால், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்குவேன். பாரு பேப்பர் மாட்டிட்டு தவிக்கிறப்ப இதெல்லாம் முதல்ல சொன்னேன் நான், வேண்டான்னு. ஏன்னா கூட சில பேர் நின்றுட்டு, அண்ணன் நீங்கள் அப்படின்னு இப்படி அடியே இதெல்லாம் சொல்லுவாண்டி வெளியே வந்துடுவாங்கடா வாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், தேவையில்லாமல் பேசவில்லை. இருந்தாலும் சீனிவாசனை பற்றி பேசுனா இவ்வளோ பெரிய டாபிக் வருது வெளியே, அதனால் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் நம்ம என்னுடைய உறவினர் தான் முரளிலாம், அப்புறமா அண்ணன் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா எல்லோரோடையுமே நான் ரொம்ப நெருங்கி, பத்திரிகையாளர் சகோதரர்கள் எல்லோரோடையுமே நான் ரொம்ப நெருங்கி இருப்பேன். அத்தனை பேருக்கு வணக்கம்னு சொல்லி முக்கியமாக பிரியாவுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆதித்யா டிவிலேருந்து வேலை செஞ்சுருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கமான ஒரு சகோதரி. அவங்க வந்து இந்த பிஆர்ஓவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்கன்னும் போது நிச்சயமாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியாவுக்கு அது மேலே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இன்டர்நெட் பீப்புள் எப்பயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால தான் நம்ம கொஞ்சம் இப்போ அடையாளம் தெரியுது சினிமாவில் எல்லாருக்கும்.
இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் நடித்தது ஒரு 350 படம், அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பேசுங்கன்னு என்ன. அதனால் இன்டர்நெட் பீப்புளுக்கு அதுலேயும் சில இன்டர்நெட் இருக்காங்க, சும்மா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலையப்படக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், தமாஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 3 நாள் நிற்கும் விஷயமெல்லாம், 3 நாள் 4 நாள், அதில் மிஞ்சி வர்றது தான் கஷ்டம். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை கொடுத்துருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கதாநாயகியாக நடித்தவங்க காயத்ரி, அவங்க பேர் காயத்ரி, நல்லா பேசுனாங்க தமிழில். கொஞ்சம் கஷ்டம்தான் வாய்ப்பு கிடைக்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தமிழை பேசிட்டிங்கல்ல, அவ்வளோதான், புத்திரையை வச்சிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி தரக்கூடாதுரா. ஏன்னா தமிழ் தெரிஞ்சு போச்சுல்ல. மொழி தெரிஞ்சால் ஏன் பயப்படுவாங்கன்னா, அவங்க ஏதாவது சீக்கிரட்டாக பேசுவாங்க, வேறு விஷயங்கள் ஏதாவது சம்பளம் குறைக்கலாமா கொள்ளலாம், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இனிமேல் கிடைக்காது. ஏன்னா சினிமா வந்து எதுக்காக பின்னாடி போயிட்டுருக்கோம்னா, நான் இந்த இயக்குனர் சங்கத்திலே நான் சொன்னேன், இயக்குனர் சங்கத்தில் நான் சொன்னேன் இந்த விஷயத்த, மதிப்பு தரமாட்டுறாங்க, அது தரமாட்டுறாங்க எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். அப்போ நான் ஒரு சின்ன நாடகம் போட்டிருந்தேன், ரத்தக்கணிக்கு எங்கள் ஐயாவுடையதை போட்டிருந்தேன். அப்போ நான் போடும்போது சொன்னேன், ஏன் மதிப்பு தர மாட்டாங்கன்னா, நீ தெரியாத பொம்பளையை கொண்டாந்து போடுற வடநாட்டிலேருந்து, நம்ம முகமே தெரியாது, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, கால் மேலே காலை போட்டிருக்கு. நம்ம ஊர் பொண்ணுங்களை போட்டிருந்தா நீங்கள் தான் பாரதி ராஜான்னு தெரிஞ்சு கும்பிடுவாங்க. முதல்ல தெரியணும் இல்லை ஆளை, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் நேற்று கூட ஒரு படம் நடித்தேன், பாட்டி செல்ல போய் நடிச்சுட்டு இருந்தபோது அந்த பொண்ணுக்கு ராதாரவி யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராதாரவி அவர் பெரிய நடிகருமா, அவர் வந்து இதுமா அதுமா நினச்சினா, இந்த கருமத்தை ஏன்டா சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது தெரியாத வரைக்கும் நல்லதாக இருந்தது, அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பயப்படுது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சார், அப்போ அவர் யூடியூப்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. போச்சுரா. ஏன்னா அது தமிழும் புரியாது, ஒரு இடமும் புரியாது. அதில் நம்ம பண்ணுற ஆக்ஷன்லாம் வேறு, பேசும்போது சொல்கிறேன் இல்லை. அதனால் அதை நம்ம ஆளுங்களே தப்பாக போடும்போது, அது புரியாத ஒரு ஆள் பார்க்கும்போது எப்படி இருக்கும். அதனால தான் சொன்னேன். பட் இந்த சகோதரர் கபடி வீரன்றது நல்ல சீசன் இது. ஏன்னா கபடியை மதிக்காத காலங்கள் இருந்தது. கபடினாலே ஒரு ரவுடி போய் ஆட்டம்டான்னு சொன்ன காலங்கள்லாம் போய் இப்போ கபடின்றது அமிதாப் பச்சன் மாமா உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. பெரிய வளர்ச்சி ஆயிடுச்சு. கபடின்னு போட்டு ஆடுறாங்க, அதை வந்து அவர் தான் தொடுறாரு, இவர் தான். கிரிக்கெட்டை வளர்க்குற மாதிரி எல்லாரையும் ஹீரோவாக கொண்டாந்து இப்போ நமக்கே சில பேர் தெரியுது. அதில் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, இவர் தான் சென்னைக்கு ஆடுகிறார், தமிழ்நாட்டுக்கு ஆடுறாருன்னு ஒருத்தரை காமிச்சாங்க. எனக்கு மூஞ்ச பார்க்கவே முடியல என்னால். ஏடா வடநாடு மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். பார்த்தா அங்கேருந்து தான் கொண்டாந்து ஆட விட்ருக்காங்க இங்கே அப்படின்னு சொன்னாங்க. அது பரவாயில்ல இருக்கட்டும், சினிமாவில் மட்டும் அங்கேருந்து கொண்டாந்து நடிக்க வைக்கலையா, அது மாதிரி தான் ஆட்டத்துலேயும் அப்படின்னு இந்த சீசனில் கொண்டாந்து இந்த கபடி வீரனை கொண்டாந்துருக்காப்புல நான் ரொம்ப பாராட்டுறேன். அரசு வந்து அப்போந்தே அப்படி இன்னொன்று, அந்த ஏலகிரி மலையில் மேலே இருந்து கையை விட்டுட்டே பைக்கை ஓட்டிகிட்டு வருவான். அது ஏன் தான் இப்படி வரவனோ தெரியல. நான் சொன்னேன், 2 பைக்குக்கு இது இருக்குடா ஹேண்டில், அதை பிடிச்சி ஓட்டுறா, அது திருப்பணும் அப்படியே திருப்புவான், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவனுக்கு அப்படி துடிப்பானவன். அவன் எல்லா அரசியல் தலைவர்களையும் தெரிந்தவன், ரொம்ப பேருக்கு தெரியும் அவனை. எத்தனை பேர்கிட்டேருந்து அவனுக்கு உதவி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் சேர்த்து அம்மா வந்தது, இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா நான் பார்த்தது அப்புறமா அரசு போய் பார்க்கும்போது, இந்த கோயில் இருக்கும்போது நான் அம்மாட்ட சொல்லணும் பார்த்தேன், இந்த கிழக்கு மேற்கு மாதிரி அம்மா வந்து பக்தி எப்படி இப்படின்னு. இவனும் போய் கூட இருக்காங்களே, ஐயோ இவன் எப்படிறா, அவனால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, அதுதான் தொல்லை, பாவம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த படம் வந்து அவன் கஷ்டப்பட்டு அவன் எடுக்கும் போதெல்லாம் நான் போயிருக்கேன், ஒயிட் ஹவுஸுக்கு போயிருக்கேன். அவ்வளோ ஒரு பரபரப்பாக இங்கே உட்காந்த இடத்துலேருந்தே டப்பிங் பேசிடுவான், இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், டப்பிங் பேசுவான். இல்லை உள்ளே போய் தேட்டரில் பேசுகிறான். அந்த அளவுக்கு அரசு வேகமானவன். இப்போ கூட பேசும்போது சொன்னாங்க, ஐ திங்க் நம்ம டிஜே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைப்பா நீ தானே சொன்னேன், இந்த படம் எடுக்கிறதுக்குள்ளே அப்படி டிமானிட்டைசேஷன் வந்தது, அது வந்தது, இவ்வளோ நீ சொன்னியம்மா, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி என்ன செய்கிறது. அவன் பேர் அரசு, அந்த அரசு ஒத்து போகல இவனோட, அதுக்கு இதை செய்ய முடியும். அப்படி தான் இருக்கும். அந்த இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவன் வந்து வரிசையாக ஒரு எங்கள் 23 கிராஃப்டில் கிட்டத்தட்ட 22 கிராஃப்ட் அவன் தான் வச்சுருக்கான்.
பெப்சி யூனியனில் ஃபுல்லாக இவன் ஒரு ஆள் ஓட்டு போட்டால் போதும், மொத்த பெப்சி ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி அவ்வளோ பேரையும் போட்டிருக்கான். என்னால் படித்து கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரே கேட்டார், டைரக்டர் சாரே கேட்டார், ஓ அவர் தான் இசையா? ஆனால் அவர் தான் டைரக்ட் வரிசையாக போட்டிருக்கான். என் பாட்டுக்கு அந்த பேனர் எண்டு வரைக்கும் போட்டிருக்கான். அது ரொம்ப பெரிய விஷயந்தான். நானே ஆச்சரியப்பட்டேன். ஃபைட்லாம் பண்ணுவான்னு தெரியும் எனக்கு. சாதாரணமாக செஞ்சு காட்டுவான். அதை தான் படத்தில் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது ஜெகவர்தங்கன் சார் ஒத்துக்குவார். ஏன்னா அவர் கூட இருந்தவர், அவருக்கு தெரியும். அவன் நம்ம டைரக்டர் வந்து இல்லைங்க இந்த மரத்து மேலே ஏறி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மேலே போய் நிற்பான். யோ இரியா, இங்கேருந்து போனியா மேலே இரியா, ஷார்ட் எப்படி வைப்பான். அது மாதிரி நல்ல ஒரு துருதுருப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நம்ம பெப்சி விஜயன் மாதிரியே இருந்தது. இல்லை முரளிலே நான் சொன்னேன், பெப்சி விஜயன் மாதிரி எனக்கு முகம் தெரிஞ்சது. நல்ல பாட்டு பாடியிருக்காப்புல. ஆனால் என்ன ஒன்றா பெப்சி விஜயன் வில்லனே செய்யும். இதில் ஒரு ஸ்டைலாக ஹீரோலாம் செஞ்சு லவ்லாம் பண்ணுறாரு. அதில் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக. ஏன்னா தூரமாக காமிச்சிட்டான் ஷாட்டு. கேமராமேன் ரொம்ப புத்திசாலியாக தூரமாக காமிச்சார். இது பக்கத்தில் காமிச்சா இது லவ் பண்ணுற மூஞ்சே கிடையாது. இல்லை உண்மை அதுக்கு சரி கேமராமேன் ஒருத்தன் எடுக்கணுமில்ல. இருந்தாலும் ஏன் லவ் பண்ணுற மூஞ்சி இல்லைன்னா எப்போ பாரு முரட்டுத்தனமாகவே வச்சுருப்பாப்புல. ஒரு அன்பா வீடா, ஒரு அன்பா வீடானா கிடையாது. மற்ற ஹீரோஸாக இருந்தால் இந்த மேலே இருக்கிற வெட்டை சரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவன் அந்த வெட்டோடையே நடிக்கிறான். வெட்டு இருந்தால் ரவுடிடா. அது வெட்டு இருந்தால் நாங்கள் தான் போடணும். எங்கள் வேஷத்துக்கு தான் நாங்கள் வெட்டுக்கு அலைவோம். வெட்டு வேணும், வெட்டு நம்ம மூஞ்சி நல்லா இருக்கா அதில் வெட்டு போடுவோம். நீ ஏன் வெட்டோட நடிக்கிறேன்னு இதை பாக்கியராஜனை ஒத்துக்குவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரை வந்து இது அவர் பெரிய ஜாம்பவான் இல்லையா. அவர் நிச்சயமாக அவர் அந்த ஹீரோ இருந்தால் இப்படிலாம் மராச்சிருன்னு சொல்லியிருப்பார் என்று சொல்லி இந்த படம் நல்லா ஓடணும்னு நாங்கள் சொல்கிறதுனால இல்லை. நான் இந்த காசெட் வெளியீட்டு விழாக்கெலாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த தேட்டர் ஃபுல்லாக இருக்கும். ஜனங்க ஒரு திருப்தி, அப்பாடா ஒரு தடவை தேட்டரை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தான்னு. எதுக்கு சொல்கிறேன்னா நான் 96 பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன் தேட்டரு. ராட்சசன் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். பேட்டை பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். இன்னும் விஸ்வாசம் பார்க்கல. பாசமலருக்கு பிறகு மிக அருமையாக இருக்கு படம்னு சொல்லியிருக்காங்க விஸ்வாசத்தை. இன்னும் நான் போய் பார்க்கல. ஆனால் தேட்டர் ஃபுல்லாக ஓடுது. ஸோ இப்படி ஃபுல்லாக தேட்டர்லாம் பெரிய படங்கள்லாம் ஓட தான் நிறைய சிறிய படங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதற்காக சொல்கிறேன். அதனால் நான் வந்து சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டரை கொடுங்க அது எது நான் சொன்னேன்னா வேறு ஏதாவது திருச்சி போட்டுருவாங்க. இவர் வந்து அவருக்கு சவால் விட்றாருன்னு. அந்த சவால்கள்லாம் நான் விட்றதில்லை. ஏன்னா இது அல்ல இடம். சவால் விடுறதுக்கு இது இடம் இல்லை. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு தான் நம்மெல்லாம் சவால் விடுறதெல்லாம் என்று சொல்லி நல்ல ஒரு பெரிய ஒரு கைராசிக்காரனான அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்கார். நிச்சயமாக இந்த படம் வந்து அவரே புருவத்தை தூக்குற அளவுக்கு ஆயிடுச்சே. கேட்டுட்டார்ல, அவரே தான் டேரக்டர், அவரே தான் அப்படி கேட்குறாருல. அப்படி கேட்கும்போது இது பெரிய வெற்றி வரும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியும் அரசை பற்றி. அரசனுடைய ஒர்க்கு எனக்கு வந்து அவனை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அவனை. அதனால் அவன் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வந்தவன், டெடிக்கேட்டட் ஃபெலோ. அந்த டெடிக்கேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும், அது தெரியக்கூடாது. இவ்வளோடா இல்லைடா அப்படி அமைதியாக இருந்தவன் இப்படி செய்கிறானேன்னு சொல்லணும். ஒன்றை பார்த்தா எப்படி இருக்குன்னா அவன் தான் அங்கே தான் குதிக்கிறானே அப்படி குதிக்கிறானே அதே தான்டா செஞ்சுருக்கேன், அப்படி வரக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்னை பார்த்தா சொல்லலையா சில பேர், இவர் செஞ்சாலும் செய்வான்டா ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் தான்டா. இந்த மீட்டு பற்றிலாம் இந்த பொம்பளைங்களாம் சொல்லும் போது ஜனங்க வந்து ஒருவேளை இருக்குமா, ஏன்னா படத்தில் வேஷம் வேறடா இது வேறடா, அது புரிஞ்சுக்கப்பட்டாங்க. இருந்தாலும் தூவும் போது அதை சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன் என்று சொல்லி அதுக்காக நம்ம உடனே அடங்கி போயிடவும் போகிறதில்ல. ஏன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னை சிறந்த வில்லனாக வந்து தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து ISI முத்திரை. எங்களை விட சிறப்பான ஒரு வில்லனுங்க கிடையாது. ஆனால் படத்தில் தான் நம்ம வில்லனை அது தெரியும். அதுதான் அண்ணன்கிட்ட கூட சொன்னேன். நான் நிறைய இந்த ஒர்க் பண்ணி இந்த டப்பிங் யூனியன் அது இதுன்னு இதெல்லாம் ஒர்க் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்க பாரு. அவங்களாம் என் லெவலும் கிடையாது ஒன்றும் கிடையாது நமக்கு பேசுகிறதுக்கு. மனசில் நான் என்ன அழுக்க வச்சுக்கிறதில்ல. எனக்கு பிடிக்காதவன் வந்தால் கூட ஹலோ சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய அளவாக இருந்தால் தானே கோபம் வரும். கோபமே கிடையாது எனக்கு. ஏன்னா நான்லாம் வேதாந்தம் தள்ள படிக்கிறேன். இதெல்லாம் பாதி பேருக்கு தெரியாது. அதனால் சொல்லிக்கிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து வில்லன் தான், நான் வில்லன் நடிகன் தான். ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறது என்னென்னா, சார் நல்ல குடும்பத்தை கெடுங்க, நல்ல ஒரு 4 பேரை கெடுங்க, இப்படி சொல்லி தானே கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணுமில்ல இல்லையா? இப்போ என்னை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக வரானே ஆடியன்ஸு தேட்டருக்கு. தேட்டரில் வந்து நான் இயேசுநாதர் வேஷம் போட்டால் அவ்வளோதான் திட்டுவானுங்க. இவன் ராதாவி இயேசுநாதர் இதில்
இன்னொருத்த பாரு அடுத்த சீன் தாடி எடுத்துகிட்டு கொலை பண்ணுவான் பாரு. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது என் மேலே. அதுக்காக சொல்கிறேன், சினிமா வேறு வாழ்க்கை வேறு. அதுதான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சினிமாவை தேட்டரோட விடுங்க, வாழ்க்கை வரைக்கும் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லி, அதை போல் சகோதரர் அரசு அவர்கள் படத்தில் மட்டுமல்ல, அவன் சாதாரணமாகவே வீரன் தான். அவன் கபடி வீரனா என்னன்றது செகண்ட் பாயிண்ட். அவன் உண்மையான வீரன். அவன் அப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லன்னு சொல்கிறேன். அவருடைய நல்ல எண்ணத்துக்கு இந்த படம்லாம் நல்லா ஓடணும். அட்லீஸ்ட் போட்ட காசு வந்தால் போதும். அதனால சொல்கிறேன். ஏன்னா நான்லாம் சில டைமில் நினைப்பேன், நம்ம இந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு பதில் தேட்டரில் போய் இது கார் டோக்கன் போடலாமான்னு. ஏன்னா அதில் தான் நல்ல வரும்படி. சைக்கிள் டோக்கன் போடலாமான்னு பார்ப்பேன், அதுக்கு தான் நல்ல வரும்படி. நான் கேட்டேன், எல்லோரும் மாயாஜாலே போய் கேட்டேன். 1 டேக்கு இவ்வளோ சார், 1 ஹவருக்கு இவ்வளோ சார்லாம் சொல்கிறாங்க. ஐயையோ தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி அல்லாமல் இது ஒரு சினிமா அவ்வளோ பேரை வாழ வைக்குதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ பேரை வாழ வைக்க முடியும். ஒரு சினிமா என்பது நிச்சயமாக ஒரு 60-70 குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா ஒரு ஹீரோவுக்கு பணம் கொடுக்கல. இப்போ பேட்டை படம் நல்லா ஓடுதுன்னா அதில் நிறைய குடும்பம் வாழ்கிறதுன்ற அர்த்தம். இப்போ விஸ்வாசம் நல்லா ஓடுதுன்னா நிறைய குடும்பம் ஓடுது, வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். சர்க்காராகட்டும் ஏதாகட்டும் எல்லா படமும் சொல்கிறேன் நான். படங்கள் ஓடினா தான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே இருக்கும் சினிமா தொழிலாளிகள். அதனால சொல்கிறேன், நீங்கள் போடுற காசில் தான் நான்லாம் முதலாளி ஆக முடியும். இந்த மேடைக்கு வரான் ராதா ரவினா ரசிகர்கள் போடுற பிச்சை காசு தான் ராதா ரவி, இல்லைன்னா ராதா ரவி கிடையாது. அதனால் உங்களையே நம்பி இருக்கும் நாங்கள் தேட்டருக்கு வாருங்க என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கூடவே வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாமே சுற்றி வரும். நம்ம நினைக்கிறோம் இப்படின்னு. கல்யாணம் ஆனவுடனே பொண்டாட்டி சொல்லிட்டா, உங்கள் அம்மாவை போய் முதியோர் இல்லத்தில் சேரு. சரின்னு பார்த்தான். சரி எப்படியா சேர்த்துடலாம் சொல்லிட்டு முதல்ல அவன் போய் அந்த அம்மாவை வாமான்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்தான். சோகமாக தான் இருந்தான். போய் சேர்த்துட்டு வரும்போது சந்தோஷமாக இருந்தான். பொண்டாட்டி கேட்டேன், என்ன அவங்க அம்மாவை சேர்த்துட்டு வந்தோன்னே இவ்வளோ சந்தோஷமாக வரேன். இல்லடி எங்கள் அம்மா போய் விட்டேன், பாவம் நல்ல வேலை தனியாக இருக்கேன்னு பார்த்தேன், பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தது அதனால் விட்டுட்டேன்னு. யார் பேச்சு துணைக்காரு? உங்கள் அம்மா தான். என்னது எங்கள் அம்மாவா? ஆமாண்டி, உங்கள் அண்ணன் வந்து விட்டுட்டு போனான். அவன் பொண்டாட்டி சொல்லுதான் அங்கே முதியோர் இல்லத்தில் விட்டுடு, முதியோர் இல்லத்தில். அதாவது நீ செஞ்ச இல்லை அதே தான் அங்கே வரும். அதனால் சொல்கிறேன், இது ஒரு சைக்கிள். இது அதுபோல் நிறைய இருக்குது, விஷயங்கள் இருக்குது சொல்ல. ஆனாலும் தயவுசெய்து தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கள். அன்னை இல்லம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டு பேர். தாய் வீடு புரட்சி தலைவர் அவருடைய வீட்டு பேர். அதுக்காக சொல்கிறேன். வேதா இல்லம் புரட்சி தலைவி அவருடைய வீட்டு பேர். அஞ்சகம் இல்லம் அம்மாவுடைய கலைஞர் அவருடைய வீட்டு பேர். என்னுடைய வீட்டு பேரில் எங்கள் அம்மா பேர் தான் தனலட்சுமி அம்மாள் இல்லம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தாய் பேரை மறந்து விடாது. தாய் தந்தையரை வச்சு காப்பாற்றுங்கள், கடைசி வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். போல் அரசு அவர்கள் அவர் குடும்பத்தை அப்படி பார்த்துக்கிறவர் எனக்கு தெரியும் அரசை. அதுக்காக சொல்கிறேன், யாரையுமே விட்டுட்டு எல்லாம் ஓடி வர எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல இதயம் அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும். தமிழ் ரசிகர்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக தேட்டருக்கு வாங்க, இந்த திருட்டு விழிசீடிலாம் பார்க்காதீங்க என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகனா அம்மாவுடைய குடும்பம்லாம் நான் தான், எல்லாமே நாங்களாம் ஒன்று தான். நான் அடிக்கடி போவோம் கோயிலுக்கு. அதுக்காக சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி இது வெற்றி காண வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.